மாட்டேன் நான் போவே மாட்டேன். என்ன விட்டுறியா டாக்டர் சொல்றீங்க இல்லையா? கால்ல விடுறியா? போட்டு வரலையா? ஐயோ அவன் வீர சூராதி என்ன விட்டுறியா டாக்டர்? உனக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கற வாட்டாயா? டேய் பூசணிக்கா மண்டையா என்னடா பண்ற? அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, என் ரத்தத்தின் ரத்தமே, என் பாசக்கார நண்பா. போதும் நிறுத்துக்க. நீங்க அன்பா கூப்பிடும் போது ஏதோ பம்பள மாட்டி விட போறீங்கன்னு எனக்கு தோணுது. ஆமா எனக்கும் இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. ஆமா ஜட்கா சார், இங்க என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்களேன் சார். உங்க பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. நான் விரிவா சொல்றேன். நம்ம டாக்டர் ஜட்கா ஒரு ராக்கெட் ரெடி பண்ணி இருக்கிறாரு. அந்த ராக்கெட் டைரக்டா நிலாக்கே போவோம். பிரச்சனை என்னன்னா அதுல ஒரே ஒருத்தர் தான் போக முடியும். தனியா தான் டிராவல் பண்ணணும்பா. ஓகேவா? உங்க ரெண்டு பேர்ல யார் போறது சொல்லுங்க. அட மோட்டு, இங்க இருக்கிறவங்களே நீ தான் ரொம்ப தைரியசாலி. அதனால நீ மட்டும் தனியா போயிட்டு வருவேன்னு நான் நம்புறேன். மோட்டு, டாக்டர் ஜட்கா சரியா தான் சொல்றாரு மோட்டு. யோசிச்சு பாரு, உனக்கு பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். டிவில உன் பூசணிக்கா மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க மோட்டு. டேய் இன்டர்வியூ எல்லாம் நிலால இருந்து திரும்பி வந்த அப்புறம் தான கொடுக்க முடியும். இந்த பூசணிக்கா மண்டைய கண்டுபிடிப்புல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. நீ ஒன்னும் கவலைப்படாத மோட்டு, என்கிட்ட இதுக்கு சூப்பர் ஐடியா இருக்கு மோட்டு. கொள்ளையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா. கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், கைய வச்சு கண்டுபிடி. இங்க இருக்கான். இப்ப கண்டிப்பா நீ தான் நிலாவுக்கு போயாகணும் மோட்டு. உனக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஏன்னா நீ தான் மிகப்பெரிய தைரியசாலியாச்சு. அட நண்பர்களே, மோட்டுவை அனுப்புறதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, மோட்டுவை தூக்கி ராக்கெட்ல பிக்ஸ் பண்ணி நிலாவுக்கு அனுப்பி வச்சிடலாம். என் தைரியசாலி மோட்டு வாழ்க, தைரியசாலி மோட்டு வாழ்க. இல்ல நான் தனியா போகவே மாட்டேன். யாராவது துணைக்கு வந்தா தான் போவேன். அப்படியே நிலங்க, இல்லனா கீழே போட்டுருவேன். அட மோட்டு, அந்த கெமிக்கலை கீழே போட்டு உடைச்சிராத. அது விலை உயர்ந்த கெமிக்கல். அட மோட்டு, அதிக பிரசங்கித்தனமா பண்ணி இப்ப அதை உடைச்சிட்டியே. உன்கிட்ட எத்தனை தடவை சொன்ன நானு? என்னைய புகையா இருக்குது. மாமியாரே அச்சோ காப்பாருங்க. நாங்கெல்லாம் யாரு? டோன்ட் வரி டாக்டர் ஜட்கா, மோட்டு இப்ப என் பக்கத்துல தான் இருக்கா. நீங்க இங்க வர்ற வரைக்கும் நான் அவனை புடிச்சு வச்சுக்கிறேன். வெளியே விட மாட்டேன். ஓகே? இல்ல நீயும் பணம் வாங்கிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டியா? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எனக்காக எல்லாரும் சேர்ந்து கேட்டு எப்படி விரட்டி அடிக்கிறீங்க? உங்க கையில நான் மாட்டேன். என்ன பிடிக்க முடியாது. மோட்டு என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். தட் இஸ் இம்பாசிபிள். இங்க பாரு மோட்டு, ஜட்கா வர வரைக்கும் நீ இங்க தான் இருந்தாகணும். புரிஞ்சுதா? மோட்டு நில்லு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஏய் மோட்டு சொன்ன கேளு, நில்லு. மோட்டு சொன்ன கேளு. அம்மா மோட்டு, இவ்வளவு பெரிய டேபிள் தூக்கி என் மேல போட்டுட்டீங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லு. உன்னால தப்பிக்க முடியாது. அம்மா காப்பாத்துங்க, என்ன காப்பாத்த மோட்டு. அம்மா யாருகிட்ட? ஹேண்ட்ஸ் அப் மோட்டு, கைய மேல தூக்கு. சரி தூக்கிட்டேன். பாவி. பைக் மரியாதையா நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, மரியாதையா நில்லு. பாரத மாதா மீது ஆணையா சொல்ற, நின்றுடு. சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. நீ எங்க தப்பிச்சு போக பாக்குற மோட்டு? நல்லா வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட பாத்தியா? அட பாவி, இங்க என்ன நடக்குது? அடே குண்டு
மோட்டோ கொஞ்சம் நில்றா. டாக்டர் ஜட்கா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ராக்கெட்டை உருவாக்கி இருக்காருடா. சொன்னா கேளு. அந்த மண்டைய மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ தனியா நிலாவுக்கு போயிட்டு வரா. என்ன ஏன்டா கோர்த்து விடுற? போலீஸ் 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 ஏய். போலீஸ் மக்களின் நண்பன் சொல்றாங்க. இங்க எல்லாமே தலைகளா இருக்கு. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? சிக்கம் சார், இந்த மோட்டுவை பிடிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. நான் எஸ்கேப் ஆயிட்டேன். என்ன ஏன்டா அடிச்ச? உன்னை என்ன பண்ண பாரு. என்ன சார் மோட்டோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணோம். Hands up, மோட்டு. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மோட்டோ நீ எங்க எல்லாரையும் அநியாயத்துக்கு துவச்சி எடுத்துட்டடா டேய். இப்ப நீ எப்படி தப்பிக்கிற நானும் பாக்குறேன்டா டேய். உன்னை இனிமே நாங்க விடவே மாட்டோம். அட ராக்கெட்ல நீ அப்புறமா போய் உக்காரு. முதல்ல எங்களை டார்ச்சர் பண்ணதுக்கு நீ அனுபவி. அதேதான். மாரியோ, மோட்டுவை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இம்பாசிபிள். வாங்க வாங்க, எத்தனை பேர் வந்தாலும் இந்த மோட்டுவை பிடிக்க முடியாது. மோட்டு சாதாரண மோட்டோ நாம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஏய் மோட்டு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற நில்லு. இவனை இனிமே ராக்கெட்ல அனுப்ப முடியும்னு எனக்கு தோணலப்பா. இருந்தாலும் சீக்கிரம் அவனை பிடிங்க. ஒரேடியா அவனை மேல் லோகத்துக்கு அனுப்பி வச்சிடுறேன். அவன் நமக்கு தேவையில்லை. ஏய் மோட்டோ நில்லு, மோட்டோ ஓடாத ஏய் மோட்டு நில்லு. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற நில்லு. இதுக்குள்ள ஒழிச்சுக்கலாம். இந்த சைரன் எப்படி பார்த்தானா ஆனாச்சு? அப்படின்னா இப்ப ராக்கெட் கிளம்ப போகுதுன்னு அர்த்தம். ராக்கெட் குள்ள யார் இருக்காங்க? அங்க பாருங்க, மோட்டு ராக்கெட் குள்ள மாட்டிக்கிட்டான். ஜன்னல் வழியா தப்பிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, உனக்கு ராக்கெட்ல போக ஆசை இருந்தா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. டேய் பூசணிக்கா மாட்டேங்க, நான் ஒளிஞ்சுக்கிறதுக்காக தான் இதுக்குள்ள வந்தேன். இது தானாவே லாக் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன இதுல இருந்து வெளியே எடுத்து காப்பாத்திடு. மோட்டு, நீ ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்க போற. அங்க பாரு, உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. பக்கத்துல இருக்கிற மீட்டரை பாரு நண்பா. இல்ல வேண்டாம், என்னை எப்படியாவது காப்பாத்திருக்க. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, காப்பாத்திருக்க. பறக்க ஆரம்பிச்சிருச்சேன். டேய் பத்துலு, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. இனிமே ஒன்றை நான் நண்பனா ஏத்துக்க மாட்டேன். இதுல இருந்து எப்படி வெளியே போறது? தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. எல்லாரும் என்ன காப்பாத்துங்க. நிக்க மாட்டேன். இது மேல போய்கிட்டு இருக்கேன். எட்டு போடுது. அட என்னப்பா, கதை உல்டாவாயிடுச்சு. ராக்கெட் நம்மள நோக்கில வந்துகிட்டு இருக்கு. ஓடுங்க. ஐயோப்பா, stop. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன் நில்லு. அட வேற வழியே இல்ல. இப்ப நம்ம எல்லாரும் ராக்கெட் மேல ஏறிட்டு ஆகணும். சீக்கிரம் வா பத்ரு. ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. காப்பாத்துங்க. வாங்கலாம் வழிக்கு. இப்ப எப்படி இருக்கு? இந்த மாதிரி குடும்பத்தோட கும்பலா நிலாவுக்கு போய் நிலா சோறு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு என்ன மட்டும் தனியா அனுப்புறதுக்கு பிளான் பண்ணீங்க.